அந்த சோகம் வந்து கவலையாயிடுச்சு. நோட்டீஸ் வந்துருச்சு. சரி. தம்பி நோட்டீஸ் அடிச்சுட்டான். அண்ணா நீ மாதிரி இருந்துட்டு அப்பா வந்து ஊர் அடிச்சு ஒலையில போட்டு வச்சிருந்த சொத்தெல்லாம் எடுத்து நீ அட்டையை போட்டு கம்பெனி மட்டும் தான் அடிச்சு போட்டாரா இல்ல? அல்ல அது பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து தாத்தாவும் சேர்ந்து அடிச்சு வரலையா? தாத்தா துணையோட அப்பா அடிச்சு போட்ட சொத்து. இருங்க தம்பி தெளிவா. தாத்தா துணையோட அப்பா அடிச்சு போட்ட சொத்து அந்த ஊர் முழுக்க எல்லா தலைவரும் கொண்டு போய் கேபிள் சொருவி அதன் மூலமா உறிஞ்ச பணம் இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லார் வீட்டுல இருந்து சொங்கன்னு பணம் வரும். நாட்டுல இவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இவங்க கிட்ட தென்னகத்து அம்பானிகள்ன்றது வெளியில தெரியுது பாருங்க. இந்தியாவுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய கேடி பிரதர்ஸ், தப்பா நினைச்சிடாதீங்க, வந்து எவ்வளோ சொத்து இவங்க கிட்ட இருக்குது. தாத்தாவே மஞ்ச பையோட வந்தவர், அப்பா அது பிற்பாடு என்ன சம்பாதிச்சிருப்பாருன்னு தெரியும். அதில் எப்படியா அவ்வளோ சொத்து, இத்தனை கோடி லட்சம் கோடின்றாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு திணறுது. இப்போ மஞ்சப்பையில வரும்போது இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்படியே டிக்கெட் எடுக்க வந்தாரு. அது எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? நம்ம கவர்மெண்ட், நம்ம வண்டி, நம்ம ட்ரெயின், பாத்ரூம்ல யாருமே இல்ல, உட்காந்துருப்போம். இப்போ நல்லா நீங்க அந்த நாட்டுல 100 பவுண்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல ஸ்டாம்பு தருவாங்க. ஆக இந்த யுனெஸ்கோ கோஸ்டிங்கினுடைய வரலாறு முடிவு இல்லைன்னா இந்த கூட்டம் எவ்வளவு ஏமாளியா இருக்கு பாருங்களேன். இல்ல, சீமானை இப்படி சொல்லுவது தவறு. பெரியாரே இப்படி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் பெரியார் கொண்டு வந்து நொட்டுவீங்கல்ல, இதை பேசியிருக்கணும்ல எடுத்து. எங்களை விட நீங்க தானே அதிகமா படிச்சிருக்கீங்க. அப்பா நாய்க்கரே இப்படி சொல்லியிருக்கிறாருப்பா. அதில் அதை படிச்சு அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இப்ப குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள், மது பிரியர்கள் என்று சொல்லுங்க. அடுத்தவங்க பொண்டாட்டி வச்சுங்கிறன்னு சொல்லாதீங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிக்கீங்க. இதுல இந்த பக்கம் இவனவா ரெட்டிங்கவா, நீ என்னவா சொன்ன, நீ இது நடக்காது நடக்கும், இதை பேசு அதை பேசுன்னு தேவையில்லாம நான் வேற சீமான பேசி இன்னைக்கு எங்கேயும் போக முடியாம நாலாபுரம் நின்றுட்டு இருக்கேன். என்ன ஏன் பேர் எடுத்து விஜய்க்கு அல்வா கொடுத்துட்டாங்களா? அல்வா இவர் மட்டும் கொடுக்கல, புஷ்யானந்தும் சேர்ந்து கொடுத்துருக்காப்ல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இடைவேளைக்கு பிறகு இந்த போகிற போக்கில் இந்த பக்கம் நான் கலந்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவனுடைய அந்த உடல்நிலையை பற்றி விசாரிச்சிருந்தீங்க. நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லிடுறேன். இந்த வாரம் கலகலப்பாக போகுதா எப்படின்றத பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம மதிப்புக்குரிய இயக்குனர் தம்பி களஞ்சியம் இருக்கிறாரு, மகிழன் இருக்கிறாரு, இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. கரகாட்ட கோஷ்டி மட்டும் சொல்லலை, மருத்துவர் தம்பி தமிழ் சிலம்பரசன் எல்லாம் வந்திருக்காங்க. ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வரும்போது பார்த்தேன், ஏன் முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருந்துச்சு. போன வாரம் ஆப்சென்ட், ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? என்ன கதை? இல்லப்பா, அது என்ன சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, பயந்துக்குவான், என்னன்னு பயந்துக்குவான், ஆறுதல் சொல்லுவான். இல்லை, என்னத்தான் ஆறுதல் சொல்ல பாரு. 35,000 50,000 கோடி சொத்து வச்சிருந்தேன். எனக்கு என் தம்பிக்கும் பிரச்சனை. அவன் அட்டையை போடுறான், நான் அட்டையை போட்டேன்னு எனக்கு நோட்டீஸ் தரான். தீர்த்து வைப்பீங்களா நீங்கள்? அப்படி நீங்கள் 35,000 கம்மி தான். 50,000 லட்சம் கோடி. அது நாளா எங்களுக்கு தெரியாம போச்சு. நாங்க எப்படியாச்சும் அழைச்சிட்டு போயிருப்போம். எங்கேயாச்சும் தெரியுற மாதிரியா நான் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்குதா, சொத்தெல்லாம் தெரியுற மாதிரியா வச்சுக்கிட்டு இருப்போம். சுத்துக்கட்டு போடுவோம் அண்ணனுக்கு. இந்த சோகம் வந்து கவலையாயிடுச்சு. நோட்டீஸ் வந்துருச்சு. தம்பி நோட்டீஸ் அடிச்சுட்டான். அண்ணா நீ மாதிரி இருந்துட்டு அப்பா வந்து ஊர் அடிச்சு ஒலையில போட்டு வச்சிருந்த சொத்தெல்லாம் எடுத்து நீ அட்டையை போட்டு கம்பெனி மட்டும் தான் அடிச்சு போட்டாரா? இல்ல அல்ல, அது பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து தாத்தாவும் சேர்ந்து அடிச்சு வரலையா? தாத்தா துணையோட அப்பா அடிச்சு போட்ட சொத்து. இருங்க தம்பி தெளிவா. தாத்தா துணையோட அப்பா அடிச்சு போட்ட சொத்து அந்த ஊர் முழுக்க எல்லா தலைவரும் கொண்டு போய் கேபிள் சொருவி அதன் மூலமா உறிஞ்ச பணம் இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லார் வீட்டுல இருந்து சொங்கன்னு பணம் வரும். எல்லாம் சுருட்டி வச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா கடைசியா தம்பி கண்டுபிடிச்சு நோட்டீஸ் அனுப்பிட்டான். ஊர் சிரிக்குது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. விஷயம் தெரியுமா தம்பி? அண்ணன் யார சொல்றான்னு தெரியுது உங்களுக்கு? புரியுது, சொல்லுங்க. சன் நெட்வொர்க். சன் நெட்வொர்க்ல அண்ணன் தம்பி யாரு? தயாநிதி மாறன், கலாநிதி மாறன். தாத்தா மாமா தாத்தா முரசொலி மாறன் அப்பா. தெரியுமே. அப்பா என்னன்னா ஆளுங்கட்சியில் தான் இவ்வளவு பெருசா உள்ள விட்டீங்க. இதுல என்னன்னா
முரசொலி மாறன் செத்த உடனே டக்குன்னு இந்த ஷேர்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து மாத்துறாங்க, ஷிஃப்ட் பண்றாங்க, மாத்துறாங்க எல்லாத்தையும். ஷேர்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த ஷேர்ல பங்கு அதுல வந்து என்ன பண்றாங்க, முரசொலி மாறன் அம்மா பேர்ல இது வந்து ஒரு கலாநிதி மாறா இருக்கணும், தயாநிதி மாறா இருக்கணும், அந்த அதுல இருக்கிற டைரக்டர்ஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நீ ஒழிச்சு அப்படி நெத்தி வேற சிந்தி இன்வெஸ்ட் பண்ண மாதிரி பேசுற. அதுல இருந்து 8 பேர் எல்லாம் சேர்ந்து பேசாம இல்லாம தனியாவே மாத்தினாங்க. அது ரோல் வந்து தப்பு. அப்புறம் வந்து 10 ரூபாய் ஷேர்ன்ற மாதிரி 10ல இருந்து 20 ரூபாய்ன்ற மாதிரி ஷேர். 10 லட்சம் ரூபாயா? வெறும் 10 ரூபா ஒரு ஷேர். 10ல இருந்து 20 ரூபா ஷேர். அன்னைக்கு தேதிக்கு 3000க்கு ஒரு ஷேர் இருந்துட்டு இருந்துச்சு. சொல்றது நான் இல்ல, தயாநிதி மாறன் சொல்றாரு. யார சொல்றாரு? அண்ணன் சொல்றாரு. 3000 வர ஷேரை 10 ரூபான்னு போட்டு அடிச்சு வச்சியே நியாயமாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டீஸ்ல படிச்சேன். தலை சுத்துது. இதை பத்தி தனியாவே ஒண்ணு பண்ணலான்ற ஐடியாவில் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு கடந்த ஒரு வருஷமாவே சன் டிவிலையும் தினகரன் ஆஃபீஸ்லயும் தயாநிதி மாறனுக்கான அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை, ஒரு மரியாதை அங்கீகாரம் சொல்லுவாங்கல்ல, எதுவுமே நுழையும் போது யாரும் எந்திரிச்சு நிக்கல. ஆமா, அதெல்லாம் இல்ல, கணக்கு வழக்கெல்லாம் இல்ல, உனக்கு அதுக்கு என்னன்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொதிச்சு போய் தான் கடைசியா இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா, நாட்டுல இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இவங்க கிட்ட தென்னகத்து அம்பானிகள்ன்றது வெளியில தெரியுது பாருங்க. உண்மைதான். ஒரு முறை பில்கேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அப்ப அவரே விருப்பப்பட்டு சந்திக்கணும்னு நினைச்ச ஒரு நபர்னா அது வந்து கலாநிதி மாறன் தான். இந்தியாவுல அவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேனா அவரு பார்த்தது கலாநிதி மாறனை தான். இல்ல, அதுதான் சாய்பாபாவே வந்தார்ல கருணாநிதியை பார்க்க. அதுக்கு என்ன பின்னணின்னா இந்த கேடி பிரதர்ஸனுடைய டிவி தான் செல்வாக்கு. இல்ல, சாம்ராஜ்யம் தயாநிதி அம்மா வந்து சாய்பாபா காலில் விழுந்து கும்பிட்டாங்களே, அதே ஐயா ஸ்டாலின் கூட பருப்பி போருக்குனாரு. என்ன பண்ண பருப்பி கலர் மிட்டாய். அதுக்கு அது வந்து எங்களை மாதிரி பசங்க தமாசா பேசிக்கும். கீழே ஏதோ பருப்பி கிடைக்குது பாரு அப்படின்னு சொன்னா கால விழுந்தது சொல்லியா அக்க போற தம்பி, இதெல்லாம் வந்து தம்பி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாருன்னு சொல்லு. பருப்பி பொறுக்குனாருன்னா இது என்ன? கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வாங்கினேன். முதலமைச்சரை போய் நீங்க அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அதுதான் கொஞ்சம் அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் முதலமைச்சரா இருக்கிறதுனால இல்ல. தம்பி என்ன சொல்றாரு, அமெரிக்கா வரைக்கும் செல்வாக்கு உண்டு, அங்க ஏதோ பங்களாங்களா கட்டுற ஒரு குரூப் இருக்கு போல. சரி, இங்க இருந்து அங்க உள்ளவனுக்கு இங்க இருந்தே டைரக்ஷன் போயிருக்கு. அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கு அமெரிக்காவில். புரியுது. அதுதான் தம்பி விளக்கமா. இந்தியாவுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய கேடி பிரதர்ஸ், தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த கேடிவி தானே சொல்றீங்க? கேடி பிரதர்ஸ், கலாநிதி தயாநிதின்றது கேடி பிரதர்ஸ். நீங்க அந்த கேடிக்கு போயிட்டீங்கன்னா நான் என்ன மாட்டி விட ரெண்டும் ஒண்ணுதான். சும்மா இருப்ப நீ வேற. அதான் வந்திருக்கிறேன் சென்னைக்கு, அதுக்குள்ள திரும்ப ஏன்னா கலவரம் ஒண்ணு போல. நான் சொல்றது கலாநிதி தயாநிதின்றதை கேடி பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமா. வந்து எவ்வளவு சொத்து இவங்க கிட்ட இருக்குது. தாத்தாவே மஞ்ச பையோட வந்தவர், அப்பா அது பிற்பாடு என்ன சம்பாதிச்சிருப்பாருன்னு தெரியும். எப்படியா அவ்வளோ சொத்து, இத்தனை கோடி லட்சம் கோடின்றாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு திணறுது. இப்போ சரி இவ்வளோதான் இருக்குது, சரி பாதியாக பிரித்து தொலைச்சிக்கிறீங்களான்னா அதுவும் கிடையாது. இல்லை, பஞ்சாயத்து எங்ககிட்டே வேற கொண்டு வரீங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே வந்து இடுப்பில் இருக்கிறத உருவிட்டு என்ன நம்ம பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்மகிட்டே பஞ்சாயத்து நம்ம வயிற்றுச்சலா இருக்குல்ல. இந்த கூட்டம் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கு, மொட்டை அடிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. கருணாநிதி வந்து எங்களுக்கு இலவசமா வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாருன்னு இன்னைக்கு வரைக்கும் பெருமையா பேசுறாங்கல்ல ஒரு கூட்டம். ஐயா ராசா உங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு அரசு செலவுல, பின்னாடி கேபிள் கனெக்ஷன் ஒண்ணு கொடுத்து அது வழியா 100 ரூபாய் உருவிட்டு போனாங்க. நம்ம தலையில டிவி விட்டு காசு அப்படியே உருவிட்டு இருந்தான்னு சொன்னா அதான் காரணம். அரசு இவரு கொடுத்த இலவச தொலைக்காட்சியால அரசாங்கத்துக்கு கடன் ஏறிச்சு. அந்த கடனை அடைக்க முடியாம வரி ஏற்றி அந்த சும்மா நம்ம தலைமையில விழுந்துச்சு. அந்த காசு ஏது தெரியுமா? அதை சொல்லுங்க நீங்க. அந்த நிதி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ரயில்ல இருந்து வந்தார்ல, அங்க இருந்து வரும்போதே மஞ்சள் பையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய மஞ்சள் பை அது எனக்கு தெரியாம கேட்கறேன். அது நீ ரயில்ல வாங்கி 10 மடங்கு கூட வச்சுக்கலாம், எவ்வளவு நாளும். என்னங்க கூடுறாங்க, உங்களை மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுறாரு. இந்தியாவிலேயே வசன கர்த்தாவில் உலகத்திலேயே அதிகமா சம்பாதிச்சது கலைஞர் கருணாநிதி தான் சொல்றாங்க. நீங்க தேர்தல் ஒரு முறை நீ வந்து தேர்தலில் நிக்கிறப்ப நீ உன்னுடைய இது சொத்து எவ்வளவு போட்டுக்கிறேன்னு காட்டு பண்ணிதான். இல்ல, அது அவர் சொல்றாரு. ஒரு உலகத்திலேயே வசன மஞ்சள் பையில வரும்போது இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அப்படியே டிக்கெட் எடுக்க வந்தாரு. அது எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? நம்ம கவர்மெண்ட், நம்ம வண்டி, நம்ம ட்ரெயின், பாத்ரூம்ல யாருமே இல்ல, போய் அங்க உட்கார்ந்துருப்போம்.
அப்படின்னுதான் எந்த ஏதோ தம்பி சும்மா அந்த இடம் வெறும் காலியா இருக்குதுன்னு உட்காந்துட்டு ஆனா வந்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பணம் எது தெரியுமா? அட்டவணை பட்டியலின மக்கள், திராவிடங்க சொல்றாங்கல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றதுக்காக மத்திய அரசு சிறப்பு உட்கூறாய்வு நிதின்னு அனுப்புது வருஷம் வருஷம். அதுல வந்து அந்த மக்களுக்கு கல்விக்கான எஜுகேஷனுக்கான செலவெல்லாம் பண்ணணும் போகணும். அதுல இருந்து ஒரு 400 கோடி எடுத்து போட்டு இலவச டிவி கொடுத்தது. ஊராம் விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய. புரியுதுல்ல? எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. அது சரி. அது இன்னொன்னு எப்படா நீங்க மட்டும் கோட்டீஸ்வரன் நீங்க சொல்றான், இன்ன வரைக்கும் கேட்கறோம், ஒரு பையனும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். நீங்களும் கேட்டுக்கிறீங்க, ஆமா, நம்மளாம் எல்லாருமே சேர்ந்து கேட்டோம். நாமளும் தான் கத்துறோம், ஓடுறோம், ஒளியாடுறோம், ஒன்னும் வர மாட்டேங்குது, ஒண்ணு ஏறவே மாட்டேங்குது. சொத்து மேல சொத்து. நீங்க அவரு எனக்கு முந்த போன வாரம் பேசிட்டு போது முடி கொட்டுதுன்னு என்ன கவலையா சொன்னார், கரெக்டுங்களா? ஆமா, எனக்கு கூட முடி கொட்டுதுன்னு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன? சாராயம் வித்துருங்க. சாராயம் நீங்க விற்க வேணாம். இப்ப உங்களை மாதிரி தம்பி கூட இருக்கிற மகிழ்கிட்ட சொல்லுங்க, இல்ல சிலம்பரசன் சொல்லு, இல்ல என்கிட்ட கூட சொல்லுங்க. நமக்கு எதுக்கு அந்த போய் ஷாப் வச்சு சாரம் இல்ல தம்பி, வேற என்ன கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்க சொல்லுங்க. ஏன்னு கேட்கணும் இல்ல? இல்ல அந்த மாதிரி சம்பாரிச்சுனாக்கா அப்புறம் முடி நட்டுக்கிட்டு வர்றதுக்கு திடீர்னு 45 லட்சம் 35 லட்சம் தம்பி கொடுப்பான். அந்த பணம் தூக்கி உங்களுக்கு கொடுப்பான். அதை எடுத்து நீ சிங்கப்பூர்ல போயிட்டு சிங்கப்பூர் போய் பண்ணிட்டு வருவீங்க. இந்த ரகசியமும் வருது இப்ப சண்டையில. புரியுதுல உங்களுக்கு? ஆக சொந்த காசுல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். புரியுதுல உங்களுக்கு? கேபிள் டிவி தாத்தா போட்டது ஓராம் விட்டு காசுல எடுத்து போட்டுக்கினது. முடி நட்டுக்கிறது கூட உழைப்புல இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நட்டுன்னு வரணும்னு எங்களை மாதிரி இருக்கிற பினாமிகளை தொழில் செய்ய விடுங்க. ஜென்னி செட் குரூப் இப்போ ஒண்ணு பேசுறாங்க இந்த பிள்ளைங்க மாதிரி. அதை கேட்கறவங்க கேனவனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியுமா? அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப திருடி சம்பாரிச்சு இந்த மாதிரி எல்லாம் பெருசா வளர்ந்தா கூட என்ன ஆயிர போகுது? யாரு நம்மள கேட்க போறாங்க? இப்ப போன மாசம் எல்லாம் ரொம்ப பரபரப்பா பேசணும் இந்த டாஸ்மார்க் முறைகேடை பத்தி. ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு அப்படின்னு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. கோர்ட் வந்து அமலாக்கத்துறை அவங்கள விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிருச்சு. தப்பிச்சிட்டாங்களே. அது சும்மா ஜிஜி விளையாடுறாங்க அவங்களுக்குள்ளார. என்ன தம்பி அது? என்ன கதை அது? எனக்கு தெரியல. நான் வெளியூர்ல இருந்துட்டேன், நல்லாவை பத்தி தெரியல எனக்கு. அதாவதுன்னு இந்தியாவுல இடி ரைடு எத்தனையோ ரைடு நடந்திருக்கு. ரைடு பண்ணி நிறைய பேரை கைது பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய தலையெல்லாம் சிக்கி இருக்கு. ஆமா, டெல்லியில கெஜ்ரிவால், அப்புறம் அவர் கூட இந்த மணிஷ் சிசோரி, அப்புறம் அந்த கவிதா ஆந்திராவில் தங்கை. பிஜேபி யாரார டார்கெட் பண்ணுச்சோ எல்லாமே இடி ரைடு மூலம் கைது பண்ண. டாஸ்மார்க்ல ஊழல் எல்லாமே டாஸ்மார்க் ஊழல் இங்க நடக்கல. ஏன்? அதான் கேள்வி. இப்ப அதுதான் எங்க ஸ்டாலின் தான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டாருல, அவ்வளவுதான். ஊர்லாம் சொல்லாதீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது மட்டும் சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சாதனைகளை எடுத்து எங்க அக்கா உலகத்துக்கு போய் எடுத்து வச்சு சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லைன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 2040 இந்தியாவை வல்லரசாக்கும் முனைப்புடன் பிரதமர் மோடி செயல்படுகிறாரு. இதெல்லாம் சொல்றீங்க, கதவை சாத்திட்டு காலில் வந்தது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன போய் கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்க. வேற என்ன நடந்திருக்கும்? ஊரெல்லாம் எவ்வளவு அடகலம் பண்ணாங்க ரெய்டு. ஒரு வாரம் இந்தியாவிலே அதிக நாட்கள் ரெய்டு நடந்தது தமிழ்நாட்டுல தான். எந்த நிறுவனத்துக்கு இல்ல? இவருக்கு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. நேரடியா பார்த்துதான் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, சிலதெல்லாம் கோட் வேர்டா சொல்லுவாங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாருங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மாநிலத்திற்குண்டான நிதியை வழங்க சொல்லி கூடுதல் அழுத்தம் கொடுத்தார். நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க தமிழக முதல்வரை வந்து நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. நான் வெளிநடப்பு செஞ்சிருவான். பாருங்க, வடிவேலு காமெடி பாத்துறீங்களா? தூரம் இருந்து பார்க்கும்போது தெய்வமே அந்த மாதிரி இல்ல. 2021 இருந்துட்டு நிதி ஆயோக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நிதி ஆயோக் கூட்டம் இல்ல, நிதி அயோக்கிய கூட்டம்னு சொன்ன கூட்டம் இது.
சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தாக்கா போய் நிதி ஆயோக்னு உட்காந்துங்கிறாரு. 2045 வல்லரசு ஆக்குவார் மோடின்றாரு. 2040 உருளுதான் பெரலுதான் உடையுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்பனும் மகனும் கைதுன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க. அப்ப நாங்க அதுக்கான எதிர்வினை எதுவும் ஆற்றாம சும்மா இருக்கணுமா? உட்காந்துட்டு இருக்கணுமா சும்மா? எதிர்வினைங்கிறது தம்பி சொன்ன மாதிரி அழுத்தம் கொடுப்பதா? அழுத்தம் கொடுப்பது, கூடுதல் அழுத்தம் கொடுத்தார், அதெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆமா. அடுத்தது அப்ப என்னன்னா, இப்ப ரித்தீஷ் ஆகாஷ் ரித்தீஷுக்கு நடவடிக்கை இல்லையா? அதானே, இதுல எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அமலாக்கத்துறை எங்களை விசாரிக்க கூடாதுன்னு நீதிமன்றத்துல அவங்க வழக்கு போட்டாங்க. சரி, நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கேட்டிருக்கு, உங்களுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் இருக்கா, வீட்டுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்கு. எங்களுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் இல்ல. சரி, ஓகே, எதன் அடிப்படையில இவங்க 2 பேரையும் டாஸ்மாக் முறைகேடுல விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை படிச்சு பார்த்த நீதிபதிகள் வந்து இது போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்ல, இவங்களை இதுக்கப்புறம் விசாரிக்க கூடாது, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கைப்பற்றின மின்னணு பொருட்களை திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம இந்த கீழடியில வந்து தம்பி நம்ம அமர்நாத் ஐயா வந்து கொடுத்த அறிக்கைகள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இதுல சயின்டிபிக் ஆதாரங்கள் போதுமானது இல்லைன்னு திருப்பி அனுப்புனாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கு. இல்ல அதுதான் என்ன, நான் இங்க பாரு, முதல்ல வந்து அரசு ஊழியரை சித்திரவதை பண்ணி விசாரிக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்க. எப்படிதான் உங்களை விசாரிக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்க பாப்போம். இல்ல எனக்கு கேட்கறேன், நீங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க. வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டுல நல்லா இருக்காங்களா, அப்புறம் இப்படி எல்லாம் முறைகேடு நடந்திருக்கு, இத்தனை கோடி வந்திருக்கு, எங்க நீங்களே சொல்லிடுங்க, ஏதாவது தெரியுமா ப்ளீஸ் அப்படின்னு அழுவணுமா? ஆக்சுவலா வந்து திமுக வந்து ஒரு ஸ்டெப் நின்ன. இப்ப நம்ம ஸ்கூட்டர் எல்லாம் ஓட்டிட்டு போறோம்ல, இல்ல இல்ல யாருக்கு ஸ்டெப்னி அதை சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஸ்டெப்னி. அதுக்கு என்ன அவங்க பார்வையில பி டீம்ங்கறீங்களா? இல்ல பாரதிய ஜனதாவோட பி டீம்ங்கறீங்களா? வீட்டில் இல்லன்றீங்களா நீங்க? இல்ல கேக்குறேன், நீங்க என்ன ஸ்டெப்னி? நீங்க வண்டி எங்க தம்பி ஒரு 2 வீலர் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுது. ஒரு வீல் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு, இன்னொரு வீல் வந்து நிதிஷ்குமார், ஒரு வீல் பஞ்சர் ஆச்சுன்னா டக்குனு ஸ்டெப்னி எடுத்து மாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். திமுக ஸ்டெப்னி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு. அதுக்குதான் அவன் பாரதிய ஜனதா கட்சி அப்படியே கண்டும் காணாமே இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஏறி மிதிக்கிறதுனா என்னைக்கே மிதிச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்ப வந்து இந்த அம்மா கனிமொழி போனா நினைச்ச நேரத்துல எல்லாம் பாக்குறாங்க, நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போய் பாக்குறாங்க, மோடியை போய் பாக்குறதுனா பாக்குறாங்க. அவாவுக்கு இவா தேவை, இவாவுக்கு அவா தேவை, அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் இந்த மாதிரி இல்ல இந்துத்துவா உள்ள நுழைஞ்சிரும், நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு கம்பு சுத்துறது எதுக்கு? அதை விட பயங்கரமான சுத்தெல்லாம் இருக்கு. நீங்க ஈடியாவது மோடியாவது கேட்டீங்க, ஈடியாவது மோடியாவது எதுக்கும் பயப்பட மாட்டேன். 2வது முறை வந்தோடனே இப்படியா குளிச்சுட்டு போனீங்க, ஏன் தம்பி? அது அதான் அப்ப வந்து என்னன்னா கரெக்டா அக்யூரேட்டா ஃபிகரை சொல்றாரு, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்க போல பயம் வந்துருக்கும். போன வாரம் நீங்க அடிச்சல் நந்து இருக்குது இல்ல, நான் அன்னைக்கு முழுக்க அங்கேதான் சிக்கலாச்சு. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல அம்மா கூட உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்க அப்லோடு பண்ணோன்னு பாக்குறேன், அந்த வேதனையில உட்காந்து சிரிச்சிட்டு நான். சரி தம்பி ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எனக்கு ரொம்ப அவசர தேவை, ஒரு 3500 ரூபா கொடுங்க. 3500 ரூபாய் எதுக்கு நம்ம கரெக்டா 3500 ரூபாய் கேக்குறீங்க? ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு. சரி இப்ப நீங்க உலக அளவுல ஃபேமஸ் ஆக வேணாமா? 3500 ரூபாயிலையா? ஆஃப்டர் ஆல் 3000. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க கொடுங்க. 3000 கொடுத்தா தம்பி இங்க பாருங்க, நாளைக்கு உலகம் முழுக்க நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க, எல்லா தளத்திலயும் நீங்க பேசப்பட்டுவீங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பாராட்டி, ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டு பழங்குடியின மக்களுக்கு நன்மையை செய்துக்கிறதுக்காக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வாழ்த்து பாடல் பாடுகிறார்கள். சீமானண்ணா போட்டு உடைச்சு விட்டாரு. ஒருத்தர் போய் கேட்டிருக்கிறாரு, தம்பி நீங்க ஒரு 3000 ரூபாய் கொடுங்க, உங்க படத்தை வச்சு நான் ஆட வைக்கிறேன். இல்ல அதுக்கு விருப்பாடு தான் நானும் ராகவு உட்காந்து அந்த பேஜ்ல போய் நோண்டி தேடிட்டு இருந்தேன், யாரா அவங்க வந்துட்டு, அதாவது ஆடினவங்க யாருன்னு. ஸ்டாலின் படத்தை ஒரு அதாவது அந்த அந்த அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பா ஆப்பிரிக்கா அந்த உடைகளோட அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க பாரம்பரிய உடையோட உட்காந்து ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு ஆடுறாங்க. அதெல்லாம் பார்த்து உள்ள போய் வரலாறு தேடினாக்கா அந்த குரூப்பே 3500 ரூபா குரூப். 3500 ரூபாய் கொடுத்தா என் போட்டோ கூட வச்சுட்டு ஆடுவாங்க. அதான் அது கேட்டேன் தம்பி, கொடு தம்பி நான் செய்து காட்டுறேன். அப்படியே நானும் ஷாக் ஆயிட்டேன். ஒரே இந்த எல்லா ஊடகங்களும் அந்த இதை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல
ஆப்பிரிக்கா வரைக்கும் தலைவர் போயிருக்காப்ல. என்ன ஆயிட்ட அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இல்ல அந்த ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அறிவினுடைய உச்சத்தில் உள்ள ஜீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன போட்ட என்னடா இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இல்ல அத பத்தின செய்தி எப்படி வெளியிட்டாங்க தெரியுமா? ஸ்டாலின் வந்து பழங்குடி மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு. அதாவது தான்சானியாவுல சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் அங்க இருந்த பழங்குடி மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. அவங்க இதுல இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டாலினோட புகைப்படத்தை வச்சுட்டு நடனம் ஆடினாருன்றாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ அப்படி என்ன நல்லது பண்ணிட்ட பழங்குடி மக்களுக்கு? பழங்குடியின மக்களை மாட்ட அந்த இடத்துல மேய்க்காதுன்னு சொல்லி வெளியே துரத்து. அதானே சென்னையோட பூர்வகுடி மக்களை வீட்டை இடிச்சு இடத்த காலி பண்ணி வைக்கிற நீ. அது இங்க செய்துட்டோம். காட்டுல இருக்கக்கூடிய மலையின மக்களுக்கே அந்த மாதிரி வேற பழுத்து போய் ராத்திரி ஐயா ஒரு சந்தேகம், என்ன இப்படி எல்லாம் பொழுது பேசுறாங்க, இது உண்மையிலே நடந்துச்சான்னு வேற கேட்க தம்பி பொய்யா தெரியல. அப்படி அந்த அளவுக்கு அந்த ஓபிஎஸ் இருக்காங்கல்ல, நம்ப வைக்கிற மாதிரி செய்தி. நமக்கு இப்ப வெளிநாடு நண்பர்கள் இருக்காங்க. எனக்கே ஆச்சரியம், நம்மள இந்த மக்களோட எல்லாம் போய் பேசியிருக்கோமே, அப்படியா உண்மையில இவனுக்கு இதே பொழப்புதான். கருணாநிதி உயிரோட இருக்கும்போது ஆஸ்திரிய அரசாங்கம் இவருடைய சமூக சேவையையும் தமிழ் துறையில இவர் செஞ்ச சாதனைகளையும் பாராட்டி இவருடைய புகைப்படம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை மார்க்கெட்டிங் பண்ணா ஒரு ஸ்டாம்பு சித்தர். அன்னைக்கு அது ஆஹா அவர் பேரே ஸ்டாம்பு சித்தர். அது ஒண்ணு இல்லன்னா எல்லா நாட்டுக்கு போனாலும் நீங்க அந்த நாட்டுல 100 பவுண்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல ஸ்டாம்பு தருவாங்க. ஆக இந்த யுனெஸ்கோ கோஸ்டிங் வரலாறு முடிவு இல்ல இந்த கூட்டம் எவ்வளவு ஏமாளியா இருக்கு பாருங்களேன். இவங்க வகையரா இருக்குது. அந்த முன்னுக்கு இருக்குதுல ஈவே ராமசாமி நாய்க்கரு யுனெஸ்கோ விருது, யுனெஸ்கோவே பாராட்டிச்சுன்னு ஒரு புக்கை போட்டு கிருஷ்ணா முத்துக்கு போட்டு வித்துதா? ஏங்க அரசு பாடத்திலே வச்சுட்டாங்க, மக்களை படிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் டாக்டர் கிருஷ்ணா முத்துக்குமரப்பன் அமெரிக்காவில் இருக்கிறார், நம்ம தம்பி தெரிஞ்சவர். அவர் நல்ல நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடியவர், ஒரு சயின்டிஸ்ட். அவர் யுனெஸ்கோவுக்கு எழுதி இந்த மாதிரி தனிநபர்களுக்கு வந்து பாராட்டுல நீங்க கொடுக்குறதாண்டோன்னா கரண்டி துப்புற மாதிரி துப்பி எந்த நாட்டிலும் எந்த ஆளுக்கு நாங்க கொடுத்துறது இல்லை. அந்த காமெடி தெரியுமா? அந்த அவார்ட்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் எழுதி இருந்துச்சு. நம்பால ஒருத்தன் தேடி எடுத்து போட்டான். அட பாருங்களா, தென்கிழக்கு ஆசியாவில இந்தியாவே வராது. தமிழ்நாடு எப்படிதான் வரும்? மானக்கேடு இவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது. படிங்கடான்னு பெரியார் சொன்னது இவங்களுக்கு தான். கேளுங்க, ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க உதாரணத்துக்கு. அதை எது சொல்ல வரேன். அப்புறமா ஆய்வு பண்ணி பார்த்தா யுனெஸ்கோவுக்கு அந்த ஒரு எழுத்து இருக்குல்ல, அமாம் சோப்புன்னு ஃபேமஸா வந்து அமாம் மாதிரி வந்து ஒரு எழுத்து மட்டும் மாறும் டூப்ளிகேட் மாதிரி. எல்லா பிராண்டும் அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உத்தியோகம் பண்ணி யாரான்னு பார்த்தா ஒரு லெட்டர் பேட் கம்பெனி அவன் கொடுத்த விருது வச்சு இன்னும் அதை வச்சுங்கிறாங்க கலைக்காம. அப்படி இருக்கப்ப அப்புறம் ஆஸ்திரியா ஸ்டாம்பு இப்ப வந்து எங்க நிக்குது? தான்சானியாவோட நடனம் இன்னும் தொடரும். ஆனா ஐயா இத்தோட நிக்கல. நீங்க சில விஷயங்களை மறந்துட்டீங்க. அவர் ஆட்சிக்கு வந்த புதுசுல துபாய்க்கு போனார்ல முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு. அப்ப அந்த உலகத்திலே உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிஃபால இவருடைய உருவத்தை காட்டினாங்க. பாத்தியா, எங்களுடைய துபாய் அரசாங்கம் எங்களுடைய திராவிட தளபதியோட புகைப்படத்தை போட்டு அவரை வரவேற்குது. டே லூஸ், 50,000 இது கட்டினா அவனே போடுவான்டா அப்படின்னு. என்ன ஆச்சரியம்னா குருநாதர் முத்தமிழ் அறிஞர், அவர் மூளையை சர்ச் பண்ணணும் அப்படின்னு அப்படியாப்பட்ட கலைஞருக்கே ஒரு ஆள் விபூதி அடிச்சிருக்காம இருக்க. பயங்கரமான ஆளு. அண்ணாவுக்கே அடிச்சாங்க. அண்ணா வந்து போப்பை பார்க்க போனாரு. போப்பு வந்து யாரையுமே 5 நிமிஷம் தான் சந்திப்பாரு. இவருடைய பேச்சு ஆற்றலை கேட்டு 1 மணி நேரம் உட்காந்து பேசி அவர் வந்து பயங்கரமா பண்ணாருன்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க தம்பி. ஆனா உண்மையா இவர் போப்பை சந்திக்கவே இல்லை. சந்திக்கவே முடியாது. ஆன்மீகம் சார்ந்து அவங்க முடிவுதான் எடுக்கணும், இவங்க எடுக்க முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புலியே வருக. தெரியுமா? பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புலியே வருக. மறந்துட்டு போயிருப்போம். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புலியே வருக.
அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல பேசுனீங்க, அந்த கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கட்டடத்துல அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஹால். இவங்க அதாவது யாருன்னு தெரியுங்களா? கிரேக்க புயல். வைகை புயல் கிரேக்க புயல் இல்ல, ஒண்ணு இல்ல, வைகை புயல் ஆயிடுச்சு இப்ப. அதாவது இவங்க வரலாறு எப்படி இருக்குதுன்னா, வைகை புயல்னா வடிவேலு அந்த லெவல் தான் ஆகி போச்சு. வேஷ்டி தூக்கி கட்டி தண்ணிக்குள்ள நின்னு ஈழம் அடையாமல் விட மாட்டேன்னு கடைசி எங்க போய் நீ உட்காந்து நிக்கிற? எங்க வேஷ்டி தொடச்சு அதனால நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னு இந்த வருஷம் நாங்க எங்க ஆபீஸ்ல கொண்டாடணும். ரோட்டுக்கெல்லாம் மெரினாவில இருந்து ஆபீஸுக்கு போயிருக்கா? அங்க சொல்லி இங்க சொல்லி இந்த வீர முழக்கம் அங்க முழக்கம். இந்த கிரேக்கனாலாம் வந்து இந்த ஸ்பார்ட்டா வீரர்கள் தேடி தேடி படிச்ச அந்த ஸ்பார்ட்டா வீரர்கள் என்ன மாதிரி புரட்சிராடு. கடைசி எல்லா புரட்சியும் போயிட்டு ஒரு 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 கட்டடத்துக்குள்ள உட்காந்துக்கிச்சு. இங்க பேசுவோம்னாரு, அங்க பேசுவோம்னாரு, எவனும் பேச விடல, இவரும் பேசல, உள்ள உட்காந்துக்கிட்டாரு. ஈழ பிரச்சனையில யாரும் பேசுறது இல்ல. பசியும்ல அவருக்கும். பசிக்குதுன்னா படுத்துக்கணும், நீ வெளியில வந்து பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னா அது ஐயோ வைகோ தான். எல்லா திறமையும் இருந்தோம், எதையுமே அரசியல்வாதி. நீ எப்படியாவது தயவு செய்து எனக்கு ஒரு 3000, எனக்கு அசிங்கமா இருக்குது. சிரிக்காதீங்க தம்பி. நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளார தம்பி களஞ்சியத்தை வந்து அவங்க வச்சு நான் ஆடுற படத்தை நான் பார்க்கணும். கண்ணால ஸ்டாலின் படத்தெல்லாம் வச்சு ஆடுற நீ எவ்வளவு எனக்கு என்ன தம்பி, இங்க பாரு, ஒரு 6 திரைப்படம் வெற்றி திரைப்படமா கொடுத்தீங்க. உங்களுக்கு தகுதி இருக்குது. நீ ஒரு 3500 ரூபாய் மட்டும் வெட்டு. நான் இன்னைக்கு நாளைக்குள்ள அதை வர வச்சு காட்டுறேன். முடிச்சுட்டு படத்துக்காக இல்லைனாலும் அண்ணன் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு நிறைய பேருக்கு, அதுக்காகவாவது நம்ம செய்யறோம். அதை வந்து இப்ப நாங்க சொன்னா திட்டுவீங்க. நிறைய பேரை நீங்க உங்க சொந்த காசுல படிக்க வச்சிருந்தீங்க மருத்துவம் வரைக்கும். சரி சார் பத்தியா வேணாம். அதுக்குதான் நான் வந்து ஒரு 3500 ரூபாய் கொடுத்துரு, அந்த விஷயத்தோட முடிச்சுக்கலாம். இல்லைன்னா நான் வந்து ஒரு அறிவிப்பு போட்டுறேன் மக்கள் எல்லாருக்கும். ஒரு 3500 ரூபாய் சேர்ற வரைக்கும் காசு அனுப்புங்க. ஒரு தம்பி பேர்ல இந்த மாதிரி தான் சேனல்ல இருந்து ஒரு குழு வந்து மரபு உடையோட நான் பாரம்பரிய உடையோட பாராட்டு வந்து அவர் படத்தை பிடிச்சுன்னு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோன்னு முடிச்சிருவோம் நம்ம. கரெக்டுங்களா? சரி, அதுக்குதான் 3500 ரூபாய் கேட்டீங்க. அதுக்குதான் வேற என்னத்துக்கு கடன் வேணும்னு கேட்டா 1 லட்சம் 2 லட்சம் கொடுங்கன்னு கேட்போம். இந்த மாதிரி விஷயத்த இல்ல. ஒரு நாட்டோட முதலமைச்சர் எப்படியே பட்டாலும் 3500 ரூபாய்க்கு ஏலத்துல விட்டாங்களே, அதை நினைச்சு வேதனைப்படுறோம். எல்லாம் போட்டாலையோ நம்பி ஏமாறுறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு உலக புரிதல் இருக்குன்றத தம்பி எல்லாமே போட்டா சுட்டுதான் தம்பி. தம்பி நேற்று ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? நம்ம அண்ணன் கல் இறக்குனார்ல தம்பி. கல் இறக்கும்போது இந்த நாடார் சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ்னு ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சாருன்னு அவர் வீட்டில் போய் இங்கே மெட்ராஸ் சென்னையில் இருக்கிற சில பேர் வந்து ஒரு 4-5 வேனில் வந்து பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டு பயங்கரமாக மிரட்டி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்லி, நீ எப்படி சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்? சரி, அவர் வீட்டில் போய் ஆதரவு தெரிவித்து வரலான்னு தலைமையில இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்புனாங்க. தம்பி வாடானாரு, கூட போனோம். சரி போனா தம்பி அது அப்படியே வண்டலூர்ல இருந்து சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு குக்கிராமத்துல போய் ஒரு இடத்துல இருக்கு தம்பி அந்த வீடு. இவங்க இவ்வளவு தூரம் தேடி போய் மிரட்டிருக்காங்க. இறங்கி நின்னோட செய்வாங்க. ஏடா இவ்வளவு தூரம் வந்தாங்க குழப்பத்து போயிருக்காங்க போறதுக்கு. சீமான் அண்ணனுக்கு எந்த விதத்திலையும் ஆதரவு வந்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாருங்க. இதுல நேற்றைக்கு நம்ம வளர்மை அறிவன் விஸ்வா வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அண்ணன் சீமான போய் பேட்டி எடுக்கிற இல்ல அவருடைய செய்திய முக்கியத்துவம் கொடுத்து ஒளிபரப்புற ஒவ்வொரு செய்தி ஆசிரியரையும் பேட்டி காண்ற நபர்களையும் வந்து அதிகார மட்டத்துல இருந்து மிரட்டுறாங்களாம். இந்த மாதிரி வந்து செய்தி போடுறாங்க, நிறுத்துங்க. தம்பி என்னோட முகநூல்ல முடக்கிட்டாங்க தம்பி. தம்பி முதல்ல ஒரு பதிவு போட்டாப்ல. அந்த பதிவை நான் படிக்கிறதுக்காக போய் பார்த்தேன், காணோம். என்ன தம்பி நான் வந்து ஆதரவு இல்ல பனை என்பது என்ன, அதனோட வரலாறு என்னன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஆமா, இப்ப நம்மளது யூடியூப் இருக்குல்ல, ஐடி டீம் இவங்க ஒருத்தர் பொறுப்பா படிச்சிருக்கோம். திடீர்னு போன் இந்த மாதிரி தொடர்ச்சியா ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸ்ட்ரைக்கிங் எப்போ வேணாலும் இது முடக்கிறதுக்கு ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்ல. எப்படிப்பட்ட ஆளுங்க இவங்கெல்லாம் பார்த்துக்க நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியும். நான் என்ன கேட்குறேன், நம்ம ஐயா அந்த கிருஷ்ணசாமி ஐயா இருக்காருல்ல, அவருக்கு வந்து இங்க வந்து மணல் அள்ளிட்டு போறாங்க, மலையை வெட்டி தூக்குறாங்க, சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்க, அதை குடிச்சிட்டு பல பேர் சாகுறாங்க. இதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த போராட்டமும் நடத்ததில்லை, எந்த குரலும் கொடுத்ததில்லை. சீமான் போய் ஒரு அடையாள போராட்டம்,
கல் இறக்குற போராட்டம். அது ஒண்ணு பாலையெல்லாம் சீவி கட்டி இவரே கட்டி வச்சு இவரே காத்துக்கிட்டு இருந்து கல் வடிஞ்சதுக்கு அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து எல்லாம் குடிக்க, அது ஒரு கல் இறக்குற போராட்டம். அதுக்கு கைது செய்யலைன்னா நாளைக்கு நான் வந்து சீமானுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு களத்துல இறங்கி குதிக்கிறாரு. இல்ல எதுக்குன்னு தெரியுமா? இல்ல அது தம்பி எதுக்குன்னு தெரியுமா? சிம்பிளா முடிச்சுட்டா, மேற்கொண்டு இதை பேசி யாரும் அவங்களுடைய ஆற்றலை வீணடிச்சுக்காதீங்க. ஒரே வரையில முடிச்சிடுறேன். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தீங்களா கிருஷ்ணசாமி அப்படின்னு, அவருடைய பேர் அடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அண்ணா எல்லாம் பேசுறீங்களா? சரி, அவர் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? விளம்பர யுக்தி. எந்த யுக்தியாவது இருக்குது? பேசுறது அவர் பேசுறது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப புரியல தெரியல. எப்படி நைட் எனக்கு போன் பண்ணுவாரு, என்ன ஏகலவே நீங்க இப்படி கேட்டுட்டீங்களா அப்படின்னு போன் பண்ணுவாரு. தம்பி எதுக்கு தெரியுமா தம்பி இவ்வளவு பேசுறாரு? ஒரு சீட்டுக்கு தம்பி. யாருக்கிட்ட? இந்த பக்கம் தாவ போறாரு, அது தெரியுது. இப்ப நீ தாவிக்கோ, நல்ல சாமி இருக்கிறார்ல, அவர் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு, பகிரங்கமா நீங்க பேசிருங்க, கிருஷ்ணசாமிக்கு வந்து நான் 1 கோடி ரூபாய் பரிசு, அவரும் நானும் நேரடியா உட்காரோம், எல்லா விஞ்ஞானபூர்வம் அறிவியல் பூர்வமான ஆய்வு தகவல்களை வச்சுட்டு நான் பேசுறேன், அவர்கிட்ட இருக்கிற தகவலை வச்சு அவர் பேசிட்டோம், மக்கள் வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னு, யார் தோற்கிறார்கள் யார் வெற்றி பெறுகிறார்கள் பார்த்துருவோம், நான் அதுக்கு வந்து பணம் தர தயாருன்றாரு. ஐயா கிருஷ்ணசாமி இதை ஏத்துக்கிட்டு ராவணா தலைமையில ஒரு விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ண நல்லசாமி அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் உட்காந்து பேசுற ஒரு விவாதம். ரொம்ப சாமிகளும் உட்காந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். கிருஷ்ணசாமி அண்ணன் வந்து அதுக்கு வரணும் துணிச்சலா. நல்லசாமி ஐயாவும் வந்து அதுல உட்காந்து பேசணும்னு சபை விரும்புது. இன்னைக்கு மாலை வந்து நம்ம மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப போறாங்க. மாதிரி நல்லசாமி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு, நீங்க வாங்க ஒரு இடத்த தேர்வு செய்து ஒரு விவாதம் வச்சு படிச்சவர் நீங்க டாக்டர், தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல. வாங்க. நல்லசாமி ஐயா வேற வக்கீல் வேற, அவர் சட்டத்தையும் படிச்சவர். ஆமா தம்பி, நேற்றெல்லாம் வந்து முகநூல்ல ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் தம்பி. 3500 வீடியோவா? இல்ல தம்பி, ஒரு வேற மேட்ரு. ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா அந்த தொன்னை இருக்குல்ல, தொன்னையில கல்ல ஊத்தி அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுமா, அந்த குழந்தை குடிக்கிறாங்க ரசிச்சு குடிக்கிறான். குட்டியோண்டு பையன். ஆமா சொல்றது அந்த அம்மா என்ன சொல்றது, இது என் 2வது பையன், பையனுக்கு நான் கல்லு கொடுத்துதான் வளர்த்தேன், அவன் நல்ல தடாகத்தமா நல்லா இருக்கிறான், கல்லு விஷம்னு யாரு சொன்னது, கல்லு போதைன்னு யாரு சொன்னது, போதையா இருந்தா நான் என் பிள்ளைக்கு கொடுப்பானா அப்படிங்குது. அவன் அந்த கல்லை எடுத்தா புடுங்குறான் போய் அப்படின்னு. குட்டியோண்டு பையன், கை குழந்தை. பார்த்தேன் புரியுதா? பாத்தீங்கல்ல? அப்ப நீங்க எந்த அடிப்படையில் ஒரு மரத்தில் இருந்து வடிகிற அந்த தண்ணியில நீ வந்து காய்ச்சி வைக்கிற சாராயத்தை விட அது ஆபத்தானதுன்னு சொல்லி அவர் மட்டும் இல்ல, மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, கல் என்றாலே போதை என்றுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அப்ப சரி, அரசு தரப்புல டாஸ்மாக் சாருக்கு சக்தி நீராது டானிக்கான்னு கேக்குறாங்க. பல விட்டமின் உள்ள சத்து நீர் இருக்கு, அதனாலதான் பல பேர் ஈரல் வெந்து போய் செத்து படுத்து கிடக்கிறதுக்கு பேரு. முதலமைச்சர் சொல்றாரு, ஆந்திர முதலமைச்சர் சொல்லியிருக்காரு என்னன்னா, நமக்கு பெரிய நெருக்கடி உருவாயிருக்கு, அது என்னன்னா மக்கள் தொகையில வந்து நம்ம ரொம்ப குறைஞ்சிருக்கிறோம், குழந்தை எல்லாரும் நிறைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வந்து பேசியிருக்காரு. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு, அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி, இருக்கிறவங்க எல்லாம் சாகடிச்சு மக்கள் தொகையை கம்மி பண்றதுல இல்ல. இளைய தலைமுறைக்கு இந்த குழந்தை கல்யாணம் பண்ண பிறக்கிறது பார்த்தா 5 வருஷம் 10 வருஷம் போய் படாத பாடுபட்டு ஏதோ அப்புறம் சோதனை பண்ணி பெரும்பாடு. இப்ப சாதாரணமா 12 குழந்தை 8 குழந்தை, எங்க வீட்டுல எல்லாம் 9 குழந்தைக்கு மேல. இன்னைக்கு ஒத்த குழந்தைக்கு படாத படி அந்த கரு உருவாகிறது எல்லாமே வந்து காயடிச்சு. சரி, வயலுக்கு போனவங்க பிள்ளை பெத்துட்டு வந்திருக்காங்க. அது நீங்க அப்படியே தொட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய சமூக சிக்கலை சொல்றாங்க. இந்த கல்ல இருக்கிற போராட்டம் சீரியஸா இல்ல. நம்ம ஊர்ல போனீங்கன்னா தஞ்சாவூர் உங்களுக்கு தெரியும், ஐயாவூர் தெரியும், எல்லா இடத்துலயும் தான் பனைமரம் இருக்கு. நம்மளாலதான் ஏறி வெட்டுறான் பனங்க. அது என்னது ஒரு சமூகத்தை சார்ந்தது மட்டும்தான். அது அப்படிலாம் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு காட்டுறாங்க. நீங்க ஓங்கோல்ல இருந்து வந்தா எல்லாருமே தமிழின தலைவர், நாங்க கட்சி ஆரம்பிச்ச மட்டும் சாதி சங்க தலைவரான ஒரு கேள்வி நேற்று பேசியிருந்தோம், தமிழ்நாடு தான் பேசியிருந்தோம். அதுக்காக சீமான் வந்து ஓங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணுமான்னு வந்து சமீபத்துல வந்து நான் வந்து ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சு ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, இசை வேளாளர் சமூகம் இந்த கருணாநிதி குடும்பம்னு யார் சொன்னது உனக்கு? அவர் வேற சமூகம். அவர் தன்னை வந்து ஒரு மரியாதைக்குரிய சமூகமா உயர்த்திக்கணுங்கிறதுக்காக
இசை வேளாளர்கள் சொல்றாங்க. யார் அவங்க சொந்தக்காரன் சொத்துக்காரன், எவன் இசைத்துறையில இருந்தது, எவன் ஹார்மோனியம் வாசிச்சது? இல்ல அதை ஏற்கனவே சொன்னாரு, சின்ன மேலன்னாரு, வாசிக்கிறதுன்னு சொன்னாரு வைகோ. நான் சொல்லல, தப்பா நினைக்காதீங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. அவரையும் திட்டுறாரு. அவர் எதையும் வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல். இதுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு பதிவு சொல்றேன். கல் இறக்குனா வந்து குலத்தொழில் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்காதுன்னு 70 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தந்தையார் ஐயா ஈவேராவே காமராஜர் பயப்பட தேவையில்லை, இன்னைக்கு மறுபடியும் கல்லுக்கு அனுமதி கொடுத்தா நாடார்களை எல்லாம் பணம் ஏற ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவர் பயப்படுறாரு. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, இன்றைக்கு பறையர்களும் மரம் ஏறுறாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் மரம் ஏறுறாங்கன்னு சொல்லி காமராஜருக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறாரு. விடுதலையில வந்திருக்கு. கல்லுக்கு போய் கேட்டுட்டு நீ அப்புறம் சீமானுக்கு வா. கல்லுக்கு ஆதரவா பெரியார் பல இடங்கள்ல பேசியிருக்காரு. விடுதலையில நிறைய வந்திருக்கு, இணையதளங்கள்ல நிறைய. அப்புறம் ஏன் தம்பி அவர் கல்லுக்கு எதிர்ப்பா மரத்தெல்லாம் வெட்டிட்டாரு? ஒத்துக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறேன், ஆனா என்னன்னா கலப்படம் செய்யாதீங்க. அவர் தெளிவா சொல்றாருன்னா, ஈரோட்டுக்காரர் இல்லையா, ஈரோட்டுல இருந்தாரு, கோயம்புத்தூர்லயும் சேலத்துல இருந்தையும் மாட்டு வண்டியில கொண்டு வருவாங்க, வர்றதுக்குள்ள புளிச்சு போயிடும், அதனால அதுல வந்து ஊமத்தை கஞ்சா இதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, நேரா தென்னந்தோப்புக்கே போயிருங்க, தென்னந்தோப்புக்கே போய் இயற்கையா இறக்குற கல்ல குடிங்க. அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தோட்டத்துக்கு போவேன், மேல ஒருத்தன் கல் இறக்குவான், கீழே ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு சொம்பு குடும்பமானு கேட்போம், வாங்கி குடிச்சிட்டு வருவேன், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாரு. படிங்கடானா படிக்க மாட்டேங்கிறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, தீரன் படத்துல சொல்லுவாங்களே படிக்கடா படிக்கடா தலை படம் அடிச்சு, இன்னொரு வேடிக்கை படிக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, என் தங்கச்சி புருஷன் செத்து போயிட்டாருங்க. காரணம் என்ன தெரியுமா, அவருக்கு ரொம்ப நாளா அது என்னமோ ஒரு வயிற்று வலி சொல்றாரு, அக்ராசன வயிற்று வலியில அவதிப்பட்டாரு, இதுக்கு மருந்துனா கல்லுதான். கல்லு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த நோய் கட்டுப்பட்டுச்சு. கல்லு தடை செஞ்ச உடனே திருட்டுத்தனமா வர வச்சு குடிச்சாரு, கெட்ட பேருக்கு பயந்து அந்த கல்லை விட்டுட்டாரு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நோய் முத்தி போய் செத்தே போயிட்டாரு. கல்லு மட்டும் இருந்திருந்தா என் தங்கச்சி புருஷன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட. சொல்றது யாரு தெரியுமா, ஈவேரா. அவரோட பேரை எப்படி சொல்றாரு தெரியுமா, தங்கச்சி புருஷனோட பேரு மாப்பிள்ளை நாயக்கர் என்று பெயர். சரி, இதெல்லாம் சொந்த ஜாதியில பொண்ணு எடுத்த இல்ல, அதான் கேக்குறேன், மாப்பிள்ளை எடுத்த இல்ல, அத கேளுங்க. அவர் மட்டும் மாப்பிள்ளை மட்டும் நாயக்கரா வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து ஆசிரியர் வீரமணி படிச்சிருக்க மாட்டாரா? ஏன் சீமானை இப்படி சொல்லுவது இல்ல, சீமானை இப்படி சொல்லுவது தவறு. பெரியாரே இப்படி சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் பெரியார் கொண்டு வந்து நொட்டுவீங்கல்ல, இதை பேசியிருக்கணும்ல எடுத்து. எங்களை விட நீங்க தானே அதிகமா படிச்சிருக்கீங்க. நாயக்கரே இப்படி சொல்லி இருக்கிறாருப்பா, அதனால சீமான் பேசுறது கரெக்ட் தான். இன்ன வரைக்கும் வரவே இல்லையே. நம்ம எடுத்து போட்டு தானே இதை பேசிட்டு இருக்கிறோம். கல் நல்ல மருந்து என்று டாக்டர்களும் நாட்டு வைத்தியர்களும் சொல்லுவதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். கிருஷ்ணசாமி சொல்றீங்களா? கிருஷ்ணசாமிக்கு மட்டும் இல்லைண்ணே, அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா ரவிக்குமார் அவர்களுக்கும், அண்ணன் அந்நியரசு அவர்களுக்கும் பெரியார் சொல்றாரு. இப்ப அறிவாளியை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, இந்த இப்ப நீங்க சொன்னது எல்லாமே விசிகே தான். ஆமா, திருமாவளவன் தொடர் எல்லாமே. தம்பி நீ அறிவாளி என்ற இல்ல, அது அண்ணன் வரிசை. அப்ப மருத்துவர் சொன்னாங்க, முனைவர் சொன்னாங்க, முனைவர் சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு நிறைய பேர்லாம் சொன்னீங்க. பயங்கர அறிவாளி அப்படி சொல்றேன். இன்டெலெக்சுவல்ஸ் அதுதானே மாத்துறீங்க தம்பி, அதுக்காக சொல்ல வர சொன்னா அது உங்களுக்கு புரியல. மருத்துவர் சொன்னீங்க, கரெக்ட். முனைவர் திருமாவளவன் சொன்னீங்க, கரெக்ட். ரவிக்குமார் முனைவர் தான், கரெக்ட். அப்புறம் இன்னொரு பேர் சொன்னீங்க, அவங்க பயங்கர அறிவாளியா பேசுவாங்க. அதான் அந்த அறிவாளியை பத்தியான்னு கேட்டேன். ஓ, அதுக்கு சொல்ல வரியா? இன்னொரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன், இது தொடர்பா. கடைசியா ஈவேரா இந்த கருத்தை எல்லாம் எங்க பேசினாரு தெரியுமா? இன்னைக்கு ஒரு குரூப் வந்து தோல்ல இந்த பிராந்தி பாட்டில துண்டா போட்டுக்கிட்டு சுத்தம்ல மது பிரியர்கள் அப்படின்னு, மது குடிப்போர் சங்கம். அது மாதிரி 1963 கும்பகோணத்துல மது பிரியர்கள் மாநாட்டுல பேசுறதா அது இல்ல. அதனாலதான் புது புது பேர் குடிகாரர்கள் என்று சொல்லாத செய்தி. மது பிரியர்கள் மாநாட்டு தீர்மானங்கள் அதுல அதை படிச்சு அந்த அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள், மது பிரியர்கள் என்று சொல்லுங்க. அடுத்தவங்க பொண்டாட்டி வச்சுக்கிறன்னு சொல்லாதீங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிக்கீங்க. இல்ல சரி, ஒரே ஒரு செய்தி தம்பி சொன்னதை மட்டும், அது வந்து கல்லுக்கு அப்படி பேசிட்டாரா, மது விலக்கு அமல்படுத்துறாங்க. அது ஒரு தமிழர் தான், அது நம்ம தனி சாப்டரா பேசலாம். அதுக்கு போய்
அதுக்கு வந்து ஐயோ மது இருந்தே திருணும்னு பேசியிருக்காரு. அப்படியே ஆப்போசிட்ல. அது ஒரு கிறுக்கு. சரி, கல்லூரிலாம் இன்னைக்கு 4 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் அரசினர் இந்த 2021 இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளை திறந்திருக்கிற சாதனை. இதுக்கு நான் வந்து ஸ்டாலின் ஸ்டைல்லே வந்து பதில் சொல்ற மாதிரிங்க, எந்த பயனும் இல்லை. ஏன் கட்டடம் மட்டும்தான் இருக்கு, ஆசிரியர் எங்க இருக்கிறாங்க? ஆசிரியர் பள்ளி கல்வித்துறை, ஆமா பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறையில நிரப்பப்படாத உதவி பேராசிரியர்களோட பணியிடங்களோட பட்டியலை வெளியிட சொல்லுங்க. ஆர்டிஐ போட்டு கேக்குறாங்க, தகவலே தர மாட்டேங்கிறாங்க. தம்பி நாங்க வந்து அத்தை புள்ளிக்கு வேலை ஆள் வைப்போம் தம்பி, இது தினப்புலிக்கு ஆள் வைப்போம். கேவலமா இல்ல? ஒரு ஆசிரியர் சமூகத்தை நீ எந்த அளவுக்கு கேவலப்படுத்துற? நீ கல்லூரியை திறந்து பேரு வச்சியே இன்னொன்னு வச்சு எனக்கு சோறு வச்சேன்னு கேட்பாங்க. எவ்வளவு அசிங்கம் இல்லாது பேரு வச்ச நீ சோறு வச்சியான்னு. கல்லூரியை திறக்கிற உதவி பேராசிரியர்லேருந்து பேராசிரியர் கௌரவமா போட்டு நேருக்கு வேலை ஒரு நேரம் அப்பாயின்மெண்ட் அரசு ஆணை கொடுத்து போகணும். அது ஒப்பந்த தொழிலாளர் மாதிரி. அப்புறம் வந்து டெய்லி வேஜஸ்ல மாசத்துக்கு காசு இல்லை. ஏன் பேனை நட்டு வைக்கிறதுக்கு காசு இருக்குதா? அது சரி. உங்க அப்பா பேர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் 2 நாள் ஊருக்கு போயிட்டுங்க தம்பி, பார்த்தா டான்ஸ் ஆடிங்கிறாங்களா சாதனையை சொல்லிட்டு, அதுக்கு காசு நொட்டிட்டு வருது அவங்களுக்கு. நான் அப்படிதான் கேட்கணும் உங்களை. என்ன சாதனை இல்ல என்ன தெரியல, ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆடினாங்கல்ல தம்பி. கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு உறுதியான ஒரு கட்டளை. 2026 தேர்தல் வருவதால் நாம் கட்சியின் சாதனைகளை மூளை முடுக்கெல்லாம் சென்று பரப்புங்கள். நீங்க வேற நேத்து தெரியாம ஒரு படத்துக்கு போய் இல்ல பரப்புங்க. இவங்களோட விளம்பரம் பெரிய ஸ்கிரீன்ல ஸ்டாலினோட மூஞ்சி இரிட்டேட்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல பரப்புங்கள்ல எப்படி இந்த விழுப்புரம் பக்கத்துல வெள்ள சேதாரத்துக்கு பிறகு இவரு பொன்மொழி போனார்ல, அந்த மாதிரி பரப்புறையா இருக்கு. எப்படி இந்த முறை நீ போறப்ப மக்கள் எல்லா இடத்துலயும் செய்வாங்க, உங்களுக்கு அது நடக்கும். என்ன உங்ககிட்ட காசு இருக்கு, விளம்பரத்தை அள்ளி விடுறீங்க, ஸ்லோகத்தை மாத்தி சொல்றீங்க. இப்ப கடைசியா இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஒரு ஆதன் அர்ஜுன் ரெட்டியா இருக்கிறார்ல, அவர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் கூட, அந்த பேரு ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி. ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒரு கணக்கு சர்வே எடுத்து பண்ணியிருக்காங்களாம். 22% மேல சதவீதம் அவருக்கு வந்து வரவேற்பு மக்கள் கிட்ட இருக்கு. யாருக்கு? விஜய்க்கு. அவருக்கு. ஆமா, தளபதி விஜய்க்கு. சீமானுக்கு 4% தான் இருக்குது. சரி, புரியுதுல? இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, அடுத்த ஒரு இடம் அப்படின்றது சீமான் இல்ல, விஜய் தான். திமுகவும் அதிமுகவுக்கும் டிமாண்டிங் பண்றதுக்காக இந்த வேலையை செய்யறதா தம்பி? கோவப்பட்டாதீங்க, சொல்ல விடுங்க. போனதுக்கு ஏதோ தொழில் செய்யணும், நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நாங்க போயிருந்த உள்ள 2 பேர் போயிருந்ததுக்கு வேற ஏதோ தொழில் இப்படின்னு ஒரு மக்கள் ஏதோ வந்து அதிகபட்சியாக இவர் தான் வந்து விரும்புறாருன்ற மாதிரியும் விஜய் தான் மக்கள் ஏற்கிறாங்க, சீமானை வந்து புறக்கணிக்கிறாங்க. 4 தான் இருக்குது. நீங்க சீமானை பத்தி கண்டுக்காதீங்க, விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தீங்க, கூட்டணி சீட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு அது உருவாக்குதல்னு பேரு. இப்ப நான் சொல்லட்டுமா? விஜய் போட்டு குத்துனதுல கும்முனதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே, அவனை கன்வின்ஸ் பண்ணணுமே அப்படின்னு தான் இந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு நான் அநியாயத்துக்கு இப்படியா? ஆமாண்ணே. சரி, ஆரோக்கியராஜை கூப்பிட்டாரு, ஏப்பா இங்க வா. ஆரோக்கியசாமியை கூப்பிட்டாரு, ஏப்பா இங்க வா, நீ என்னெல்லாம் சொன்ன என்கிட்ட, ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? ஒண்ணு நடக்கல, கும்மாங்குத்து. இந்த பக்கம் இவனை வா, ரெட்டி இங்க வா, நீ என்னென்னலாம் சொன்ன, நீ இது நடக்காது நடக்கும், இத பேசு அதை பேசுன்னு தேவையில்லாம நான் வேற சீமான பேசி இன்னைக்கு எங்கேயும் போக முடியாம நாலாபுரமும் நின்றுட்டு இருக்கேன். என்ன ஏன் எடுத்து விஜய்க்கு அல்வா கொடுத்துட்டாங்களா? அல்வா இவர் மட்டும் கொடுக்கல, புஷியானந்தும் சேர்ந்து கொடுத்துருக்காப்ல. 3 பேர் அல்வா வாங்கி தொடர்ந்துட்டு கார்ல வந்து காரை டப்புன்னு அடிச்சு காருக்கெல்லாம் போயிருக்கு. 3 பேர் உட்காந்து கூட்டணி போட்டு பேசியிருக்காங்க, என்னடா பண்றது அப்படின்னு. சரி, ஒரு கிளுகிழப்பை உருவாக்குவோம், மக்கள் மத்தியில செல்வாக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒண்ணு தூண்டி விடுவோம்னு சொல்லி இப்ப தூண்டி விட்டுருக்கேன். சோர்ஸ் இருக்கிறவர் அவர் கொஞ்சம் நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டார்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய சந்திரன் ராஜா அந்த சகோதரர் எழுதியிருந்தாரு. இதனுடைய பின்னணியில என்ன இருக்குதுன்னாக்கா, போராடாத உட்காந்துட்டு இருந்தவருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு, மக்கள் கிட்ட போராடிக்கிட்டே இருந்த எல்லாத்துக்கும் போய் நின்று சீமானுக்கு செல்வாக்கு இல்லையா? உலகத்துல எப்படி யாராவது உருட்டுவாங்களான்னு கேள்வி கேட்டு திமுக அதிமுக 2க்குள்ள வந்து ஒரு டிமாண்டிங் பண்ற வேலையை அவங்க 2 பேரும் செய்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லப்ப.
ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இது வரைக்கும் விஜய் வந்திருக்கிறாரா? அண்ணே பரந்தூருக்கு கார்ல போய் நின்னுட்டு ஷோ அதானே இதுக்கு எங்க அண்ணன் திருமாவளவன் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது என்ன கொடுத்தாருன்னா, அதாவது உனக்கு சினிமாவில் என்ன மார்க்கெட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி உனக்கு அரசியல்ல என்ன மார்க்கெட் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அப்ப நீ கேம்லயே இல்ல, நீ தனிச்சு நின்னு மார்க்கெட் லெவல் என்னன்னு எங்களுக்கு காட்டு. ஓட்டமன்றத்து மார்க்குக்கே வரலப்பா, வெளில நிக்கிறப்பா ஸ்டேடியத்துல. எடுத்த உடனே டிமாண்ட் பண்ணி ஒரு கட்சி கூட சேர்ந்து துணை முதலமைச்சரா 60 சீட்டுக்கு மேலே எதிர்கட்சி தலைவரா இருக்கணுமா? இவ்வளவு டிமாண்டிங். அதான் சொல்றேன். ஒரே ஒரு செய்தி இருக்கு. எப்படி போற போக்க பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிரும் போலயே. இவர் வந்து உள்ள சேர்ந்துக்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படியா? உள்ளுக்குள்ள இருந்தே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு பாஜக. நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு வேணும்னு பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு. அண்ணாமலை ஒண்ணு என்ன சொல்றாரு, நான் பாஜக தான் ஆட்சின்னு சொல்லுவேன் தமிழ்நாட்டுல, நான் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு மேலும் மேலும் பாஜக பண்ண எல்லா விஷயமும் அண்ணே அது ஒண்ணும் இல்லைண்ணே. பாஜக அது அண்ணாமலை வந்து ஒரு அதாவது அவரு மிரண்டு போய் பேய் அரைஞ்சது மாதிரி அமித்ஷா போறது மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டாப்ல அண்ணாமலை. என்னன்னு கேளுங்க, அந்த மாநாட்டுல அண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே ஆடே அப்பா எவ்வளவு நேரமா அவரும் நின்னு 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 பார்த்து நம்ம சொல்லுவாங்க தங்க தட்டிக்கிட்டே. இதுக்கு பிரபலமான ஒரு பத்திரிகை எழுதுது, கிசு கிசுன்னு போடுவாங்களா பாக்ஸ்ல. மோடி அமித்ஷாவுக்கு அடுத்து அண்ணாமலை தான் அந்த டெல்லி அரசியல் ரிப்போர்ட் போயிடுச்சான். அதோட பயங்கரமா அது இல்ல தம்பி, பிரதமர் மெட்டீரியலா அண்ணாமலை அண்ணன் பிரதமர் மெட்டீரியல், யோகி ஆதித்யநாத் மாதிரி பிரதமர் மெட்டீரியல். ஒரு மக்கள் பிரதிநிதி. அது இப்ப அதுதான் ஒரு செய்தி சொல்ல வந்தா உங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். நம்ம இது எப்ப பார்த்தாலும் ஒண்ணு சொல்லுவாங்களா, அது என்னது செல்லூர் ராஜ் இது சொல்லுவாங்களாப்பா, அவர் தெர்மாகோல் அமைச்சர். அந்த அமைச்சருக்கு ஒரு வரலாறு உண்டு. ஆனாப்பட்ட இவரோட மூத்த மகன் கருணாநிதி இருக்காரு, அவர் அங்க இருந்தப்பய எழுத்து நின்று ஜெயிச்சவர் யாரு? செல்லூர் ராஜ். தனியாளா நின்று ஜெயிச்சவர். களத்துல எப்படி வேலை செய்யணும் செல்லூர் ராஜுக்கு தெரியும். டேபிள்ல உட்காந்துட்டு கணக்கு போடக்கூடாது. விஜய் அண்ணா களத்துக்கு வாங்க, அப்புறம் பேசுவாங்க எல்லாத்தையும். வாங்க வணக்கம் விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணின்றது பேருக்கு இருந்துட்டு இருக்குது. ஆனா அதை விட 2 மடங்கு நெருக்கமா திமுகவும் பாஜகவும் வேலை செய்துட்டு இருக்கு. ஆமா, என்ன எலெக்ஷன்ல நிக்க தமிழ்நாட்டில திமுக ஆட்சி இருந்து தீரணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யுது. கேளுங்க, முடிச்சிட்ட உடனே இவர்களை வச்சுக்கிட்டு எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம். அதிமுக தானா காணாம போயிடும். திட்டம் இருக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு தோணும். தம்பி, இப்ப எங்களுக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 2 எதிரி இங்கிட்டு ஒருத்தன் திரும்பி திரும்பி அடிக்கிறது கழுத்து வலிக்குது தம்பி. நீங்க ஒன்னா நின்னாங்க அதுக்குதான் நாங்க தேர்தல ஒன்னா நிக்காம அங்க அதிமுக கூட நின்னுக்கிட்டு மறைமுகமா திமுக வர்றதுக்கான எல்லா வேலையும் செய்யறோம் அப்படின்ற மாதிரி. இல்லன்னு நீ பண்ண ரெய்டுக்கு என்னென்ன நடந்திருக்கணும். ஆமா, ஒரு நீங்க என்ன அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணிட்டு நாங்க ஒரு மைனாரிட்டி அரசு, எங்களுக்கு ஒரு ஸ்டெப்னி தேவைப்படுது. நாங்க ஸ்டெப்னியா வச்சிருக்கோம். நாங்க எப்படி நடவடிக்கை எடுப்போம்? அதேதான். புரியுதா சொல்றது? அண்ணன் சொல்றாரு அதுக்கு பேர் பி டீம் இல்ல ஸ்டெப்னி டீம். நீங்க வந்து இப்ப என்ன அவனோட கணக்கு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அண்ணன் சொல்ற மாதிரி கூட்டணி என்னமோ அதிமுக கூட தான், ஆனா வளர்த்து விடுறது திமுகவை. தொடர்ந்து பாஜக வந்து தமிழகத்துக்கு சட்டை எல்லாமே வந்துட்டு திமுக. எப்படி சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி இருக்கிறது அதிமுகவை, குடுத்தன நடத்துறது திமுக கூட. பாஜக இன்னொரு பெரிய ஒரு திட்டம் ஒண்ணு இருக்குதான், அதுதான் ரொம்ப இதுலயே ரொம்ப பயங்கரமானது. அது என்னன்னா, எப்படி அதிமுகவை ஓபிஎஸ் இபிஎஸ் வச்சு உடைச்சு சிதைச்சாங்களோ அதே மாதிரி கனிமொழியை வச்சு திமுகவை உடைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த 3 மாசத்துக்கு பிறகு இருக்கு, வேகம் எடுக்கும். ஆமா, நீங்க இந்த ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, உலக நாடுகளுக்கு பயணம் செஞ்சதுல கனிமொழி சரி. அப்புறம் அதை நீங்க கேட்டீங்கன்னா அதிமுக போனாங்க, திமுக போனாங்க. இது நாட்டினுடைய பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. யார் தலைமையில போனாங்க? அப்படி எல்லாம் எதுவுமே
நடந்துடக்கூடாது, எங்க குடும்பத்தை மீறி இன்னொரு வாரிசு கூடாதுன்னு தான் இப்ப இன்னொரு வாரிசை தயார் பண்ணி கூட்டு வந்திருக்கிறோம். கவனிக்கல நீங்க? பாக்கலையா? அது 3ஆம் சக்கரவர்த்தியா? தமிழ்நாட்டினுடைய 3ஆம் சக்கரவர்த்தி. மாமன்னர் இரு தம்பி மாமன்னர் இன்பநிதி. ஆமா, கரெக்டா? இன்பநிதிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அடே அப்பா, இப்படிதான் ஆரம்பிக்கும். இப்ப எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து முரசொலியில நிர்வாக பொறுப்பு கொடுத்தாங்க, அப்படியே படிப்படியா மேல ஏறி வந்து அப்புறம் ஒரு படத்துல நடிச்சார் அவரு. அப்புறம் முரசொலியில எழுத்தாளரா இருந்தாரு. எல்லாத்துலயும் ஒரு ரவுண்டு கட்டி ஒரு பெரிய அளவுல வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவரை கொண்டுட்டு வர. 25 வயசு ஆகல, 25 வயசு ஆயிருந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல வந்து நிக்க வச்சிருப்போம். சரி, ஒரு 5 வருஷம் இப்படிலாம் இருப்பா. அடுத்து அவர் ஃபாரின்ல படிச்ச போட்டோ எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? அவர் இன்பநிதி ஃபாரின்ல அழகா படிச்ச போட்டோ ஒண்ணு வந்துச்சு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இல்ல அந்த ஒரு யுனிவர்சிட்டியில படிச்சாருங்க, அதை சொல்றாங்க. அதுதான் முடிச்ச உடனே அவர் அப்படியே கொண்டு வந்து அவர் அது சம்பந்தமா படிச்சாரு, அதனால அவரை வச்சிருக்காங்க. இது என்ன தம்பி அக்கா? இந்த எலெக்ஷன்ல அவரு சுத்துவாரு தேர்தல். திமுகவினுடைய தூண் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. அடுத்தது இவர் இன்னொரு 3ஆம் தலைமுறை வாரிசுன்னு உருவாக்குவாங்க. நான் ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்றேன். நான் வந்து சேப்பாக்கத்துக்கு கட்டமைப்பு வேலைக்காக போயிருந்தேன். அங்கே சேப்பாக்கத்தில் இருக்க டீ கடையிலாம் என்ன பேசிக்கிறாங்க, நாங்கள் ஒரு 10 பேர் டீ சாப்பிட்றதுக்காக போனோம். என்ன பேசிக்கிறாங்கன்னா, சேப்பாக்கத்தில் சேக்குவேரா நிக்கலையாம், அவர் 1000 விளக்குக்கு வர்றாராம். ஏன்னு கேளு. சேக்குவேரா மனைவி சேப்பாக்கத்துல நிக்கிறாங்க. அது சரி, அட்ரஸ் செக்க. ஒரு புதிய செய்தி. களத்துக்கு வர்றோம், யார கொண்டு வர்றீங்க? அத்தையாவா கொண்டு வர்றீங்க? சேக்குவாரனுடைய மனைவி வராரு. மனைவி வந்து களத்துக்கு வராங்க. ஏன்னா கனிமொழியை டம்மி பண்றது. சரி, அப்ப இதுல 1000 விளக்கு அஞ்சலி அம்மா கொள்ளு பேரன், அஞ்சலி அம்மாவோட கொள்ளு பேரன், கொள்ளு பேரனாவது உங்களுக்கு சட்டமன்றத்துல தமிழ்லயே பேச வரல, போய் ஓரமா எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டாங்க, தமிழ்ல பேச மாட்டேங்கிற அஞ்சலி அம்மா பேரன். அதுவும் இல்லாம சரி, உடஞ்சதுன்னு சொன்னீங்களா குருநாதர? உடஞ்சதுன்னு ஒண்ணு சொன்னீங்க. இப்போ செய்தி பாத்தீங்களா? இந்த தென்காசி கடையநல்லூர்ல அரசு உடஞ்சு வீடு தனியா இல்ல இருக்கு. செய்திய கரெக்டா சொல்லணும். ஒரு பெருமான் வந்தா மட்டும் ஸ்டாலின் பஸ்ன்னு சொல்றீங்கல்ல, உடஞ்சு விழுந்தா மட்டும் என்ன அரசு பேருந்து? இதையும் சொல்லுங்க. ஸ்டாலின் பஸ்ஸோட பின் டயர் கலண்டு விழுந்துருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாலின் பேரை சொல்லிக்குவீங்க, இதுக்கு மட்டும் அரசு. சரி ஐயா, தம்பி கேட்டுக்கிட்டதுனால செய்தியை தெளிவா சொல்றேன். ஸ்டாலின் பேருந்து வந்து தென்காசி மாவட்டத்துல கடையநல்லூர்ல போயிட்டே இருந்திருக்கு. பின்னாடி விழு மட்டும் டம்முன்னு கீழே விழுந்து மாணவர்கள் 4 பேர் படுகாயம் பெற்று அதாவது அரசு மருத்துவமனை சக்கரமும் அந்த இமேஜின் பண்ணுங்க. என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க பின் டயர் கலந்துக்குச்சு அப்படின்னு. நம்ம லாங் வெளியே ஊருக்குலாம் போதுல பஸ், இந்த டபுள் வீல் இருக்குல்ல, அந்த அப்படியே மொத்தமா வந்துருச்சு, அப்படியே கீழே விழுந்து வெளியே நிக்குதுங்க ரோட்ல. பின்னாடி டிரான்ஸ்மிஷன் கட் ஆகி அப்படியே கலந்து வந்துருச்சு. திராவிட மாடல் அரசு பின்பக்கம் இருக்குல்ல, தம்மு தரையில அப்படியே இப்படி இருக்கு பஸ். விழுந்ததுல 4 பேருக்கு படுகாயம். பயணிக்கிறது பயமா இருக்கு. இத்தனைக்கும் அது புது பஸ், அதோட மெயின்டெனன்ஸ் மக்கள் தானே போறாங்க. நமக்கு என்ன பெயிண்ட் அடிச்சு விட்டு வச்சுக்கிறாங்க தம்பி, சும்மா புது பஸ்ல மக்கள் தானே போறாங்க. எதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நகராட்சி பேருந்துகள்லாம் ஏறி பயணம் செஞ்சாருல, நல்லா இருக்கீங்களா, பஸ்ல சொகுசா இருக்கா அப்படின்னு கேட்டாருல. இந்த பஸ்ல அந்த பஸ்ல ஏத்தி சொகுசா அனுப்பி வைக்கணும், டிராவல் பண்ணிட்டு வர. அது என்னன்னா 4 மாணவர்கள் வேற படுகாயம் சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்லுங்க. சென்னைக்குள்ள எந்த தெருவும் வந்து ஒழுங்கா ஒரு 100 அடிக்கு கூட இல்லைன்னு பலமுறை பேசியிருக்கோம். என்னடா ப்ராஜெக்ட் போடுறீங்க, 4000 கோடின்றீங்க, 5000 கோடின்றீங்க, அங்க பார்த்தாக்கா அந்த அம்மா மேயரா அதுக்கு மட்டும் ஏதோ சொத்து ஏறிக்கிட்டு இருக்குன்றாங்க. தெரியல, ஏதோ ஏறிட்டு நல்லா இருக்கட்டும். ரோடு கட்சிக்குள்ள போனாலே அந்த புத்தி வந்துடும். ஆமா, ரோட்ல வந்து ஒண்ணுமே இல்லை. ஒரு அம்மா தன்னுடைய ஒரே குழந்தை, ஏற்கனவே கணவர் இறந்துட்டாரு, ஒரு வாரிசு, ஸ்கூட்டியில உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு பள்ளத்தில் டம்முன்னு அடிச்சோன்னா பின்னாடி உட்காந்து அந்த குழந்தை அப்படியே சரியா பின்னாடி வந்து தண்ணி லாரி அப்படியே ஏற்றிட்டு நிற்காம போயிட்டே இருந்துட்டான். ஸ்பாட்லேயே இது
மனசாட்சி இல்லையடா உங்களுக்குலாம். ஒரு ரோட்டை ஒழுங்கா வைக்க தெரியல. நானும் எனக்கு தெரிஞ்சு பார்க்கறது 2021 நோண்டுறீங்க மூடுறீங்க ஒன்று பேசாம நீங்க உள்ள படுத்து நீங்களே மூடிக்குங்க, நாடு நல்லா இருக்கட்டும். திமுக வந்த ஆட்சியை உட்கார்ந்த அன்னையில இருந்து ரோட்டை நோண்டுறாங்க. துட்டு காசு எங்க வரும் உனக்கு? அங்கதானே வரும் காசு. இந்த திருவள்ளுவர் சாலை ராமாவரத்துல நோண்டி 4 வருஷம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆமா. அப்புறம் நான் சரின்ட்டு எல்லாம் சரி பண்ணி முடிச்சாங்க. பாக்குறேன் 3 நாளா ஃபுல்லா திரும்ப நோண்டுறாங்க. இதுல கொடுமை காசு தம்பி, எல்லாமே காசு, கமிஷன். அதானே கொடுமை என்ன தெரியுமா? அந்த தண்ணி லாரி வந்து ஏறி விபத்தை பண்ணிட்டு போயிருச்சுல்ல, அதுக்கப்புறம் கமிஷனர் கேக்குறாரு, ஸ்கூல் டைம்ல எப்படி ஹெவி வெஹிக்கிள் வந்துச்சு? இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து கேட்கணும். ஆமா, எத்தனை டிராபிக் சிக்னலை தாண்டி வந்திருக்கோம், எப்படா ஸ்கூல் டைம்ல வர, நீ ஏன் அவனை பார்த்து கேட்கல? அல்லோடே கிடையாது இல்ல, ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க, இந்த டைம்ல தான் வரணும். அரசுகிட்ட இருந்து பதில். நேற்று முக்கியமா வந்து என்ன பாத்தீங்கன்னா, சாராயம் குடிச்சு 67 பேர் இறந்தாங்கல்ல அந்த நாள். நேற்றைக்கு அப்படியே ஊர்ந்தாங்க பிறண்டாங்க, இனிமே ஒரு சொட்டு இருக்காதுன்னாங்க, அது இருக்காதுன்றாங்க. இன்னும் எல்லா இடத்துலயும் வித்துக்கிட்டு கல்வராயன் மலையில ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் இன்னைக்கு சாராயம் காய்ச்சப்படுதான். அங்க இருக்கக்கூடிய தம்பிங்க சொல்றாங்க, எங்களுக்கு தொழிலே அதுதானே, சாராயத்தை காய்ச்சக்கூடாதுன்னா நாங்க என்ன வேலைக்கு போவோம்? நாம தப்பு பண்ணிட்டோம். இது மட்டும் மனசே ஆற மாட்டேங்குது. என்னதான் இயல்பா பேசிக்கிட்டாலும் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு இது. ஒரு நாள்ல 70 பேருக்கு மேல சாகுறாங்க. அந்த கேப்ரியல் தான் சொல்லுவார், போர்ல தான்டா சாவான் ஒரு நாளைக்கு 70 பேர்லாம். 70 பேர் கள்ளச்சாராயம் இதுக்காகவே இந்த ஆட்சி விட்டு போயிருக்கணும்னு. ஈரான்ல வந்து ஒரு இது அடிச்சாங்கல்ல, 28 பேர் இறந்தது பெரிய செய்தியா சொல்லியிருக்காங்க. 67 பேர் சாராயத்துல குடிச்சு போர்ல தான் சாகணும். பெரிய அளவுல குண்டு வெடில ஒரு இயற்கை விடயமா இருக்கலாம், அந்த மாதிரி போயிட்டாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காட்சி வித்துட்டு தான் இருக்காங்க திமுக. அதான் கண்ணுக்குட்டிக்கு எஜமான் கண்குட்டிகளா மாட்டுவாங்க. கள்ளச்சாராயம் எங்க ஆட்சி கள்ளச்சாராயம் காட்சி வித்தான்ல, அவன் கனிமொழியோட நின்று போட்டோ எடுத்ததெல்லாம் வெளியே வந்துச்சு. அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவன் தான் கார்ல கள்ளச்சாராயம் வீட்டுல வச்சு காய்ச்சி விக்கிறதுக்கு எடுத்துட்டு போனதை போலீஸ் நடுவழியிலே தடுத்து நிறுத்தி கைது பண்ணுச்சு. அவனை அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி சீர்காழியில தம்பி, இங்க நம்ம தஞ்சை இதுல சீர்காழியில தம்பி கள்ளச்சாராயத்தை ரோட்ல வச்சு விக்கிறான். அத 2 படிச்ச பசங்க போய் என்னையா ஆளு நடந்து போற இடத்துல இது பண்றேன்னு சொல்லி தட்டி கேக்குறாங்க. அவனை 2 பேரையும் வெட்டி கொண்டாங்க. என்ன அது இங்க நடந்திருக்காது, நீங்க தப்பா சொல்றீங்க. ஆந்திராவில் நடந்திருக்கு, இல்ல கர்நாடகாவில் நடந்திருக்கு. புனித பூமி. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்கிறது பூரா உங்க அப்பா ஆட்சியில தான் நடக்குதுன்னு தானே வரலாறு சொல்றாங்க. அது சரி. கடைசியாக வந்து மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபனுடைய தமிழிலும் அர்ச்சனை நடத்தப்படும்ன்றதுக்கு சீமான் சொன்ன பதில் என்ன? உங்க ஊர்லயே கேக்குறேன். நான் என்ன உங்க ஊர்லயே வந்து தமிழ்ல அர்ச்சனை பண்ணு நான் கேக்குறேன், இல்ல திருப்பதியில வந்து நான் கேக்குறேன்னா? என் ஊர்ல திருப்பதியே நம்புதுதான். ஆமா, என் ஊர்ல தமிழ்நாட்டுல நான் முருகனுக்கு, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா தமிழிலும் என்ன வந்து இருக்கிற நீ புரியல. நக்கல் பண்றாங்க. லூ ரொம்ப பிடிக்கும் தமிழிலும். ஏன்னா அவருடைய மொழியில பல சொற்கள்ல இறுதி விகுதியாக அந்த லூ வரும். சாப்பிட்டியா லூ, அந்த மாதிரி தமிழ் லூன்னு வருது. அப்ப நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா தமிழ்நாட்டுல தமிழிலும் அர்ச்சனை படணும், அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு கோரிக்கை, அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கு ஒரு கோரிக்கைன்னு வச்சுங்கிற கேவலம் வேற எங்கேயுமே நடக்காது. நடக்கும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு உறுதி கொடுக்குறோம். அண்ணன் சொன்னது மாதிரி தவறி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரா வந்தா எல்லா கோயில்களிலும் என்ன போர்டு இருக்குன்னு தெரியுமா? இங்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு நாங்க போர்டை மாத்திடுவோம்னே. இது உறுதியா நடக்கும். அது வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒருவேளை இந்த திருச்செந்தூர் குடமுழுக்குல நம்மளை ஏமாத்த பார்த்தாங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி போராட்டம் செய்யணும். போராட்டம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் அம்பலப்படுத்துறோம். இல்ல, அன்னைக்கு திருச்செந்தூர் குடமுழுக்கு அன்னைக்கு ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் திருச்செந்தூருக்கு வர சொல்லி அண்ணன் அறிவிச்சாச்சு. மக்களும் வாங்கன்னு இருக்கிறாரு, மக்களையும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அது 2ல 1 பாத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. வா களத்துக்கு வா. ஊடகங்கள் சார்பா அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை. ஆனா அடுத்த முறை பேசுறப்ப
திருப்பதிலையா கேட்டோம்ல, திருப்பதியே நம்மளுக்கு தான். அதான். முன்னோர்கள் விட்டு கொடுத்து அதுதான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்ல வந்தேன். அதனால அதையும் சேர்த்துக்கங்க. ஆலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் எங்களுடையதுன்னு சொன்னோம். அது அன்னைக்கு விட்டது தப்பா போச்சு. நம்ம இன்னைக்கு முன்னோர்கள் விடக்கூடாது. இன்னைக்கு அதே மாதிரி திருச்செந்தூரையும் திருவண்ணாமலையையும் நாம விட்டுடக்கூடாது. ஆக இப்படி வந்து இந்த போற போக்குல நிகழ்ச்சி ஒரு இறுதி முடிவுக்கு வருது. அடுத்த வாரம் இன்னும் நிறைய தகவல். திருவண்ணாமலைன்னு சொன்னாரு. திருவண்ணாமலை விட்டுடக்கூடாது. உள்ளே பார்த்தேன், கண்ணு குளிர வெறும் தெலுங்காவே இருந்துச்சு. 2 நாள் நல்லா, அந்த 5 நாள் அங்கதான் இருந்தேன். டெய்லியும் ஒரு ரவுண்டு வந்துட்டு வருவேன். இது நான் இருந்த ஊரான்னு எனக்கு சந்தேகம். மாவட்டம் வேற. தம்பி மாவட்டத்தோட அங்க வளர்ந்த சுத்தின ஊர் தம்பி. நான் படிச்ச ஊர்ல நான் இருக்கிறேன்னா இல்ல படிச்ச ஊர் எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இது இருக்குன்னு குழப்பத்தோட வந்திருக்கிறேன். தெரிஞ்சிட்டோன்னு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறோம். சிறப்பு. அடுத்து செய்வோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். எதனா ஒண்ணு சொல்லி கொடுக்குறீங்களா? கடைசியா முடிக்கிறீங்களா? என்னென்ன அந்த 3500 ரூபாய் கொடுத்துறீங்களா? சரிண்ணா, சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே.